இன்னைக்கு நம்ம ஒரு யம்மியான ரெசிபி பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் பன்னீர். பன்னீரை வச்சு ரொம்ப டேஸ்டியா ஒரு சைட் டிஷ் எது கூடலாம் நம்ம சப்பாத்திஸ் பரோட்டாஸ் கூட இல்லை ஸ்டஃப்ட் பரோட்டாஸ் அது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இன்கிரீடியன்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கணும் கடாய் மசாலாக்கு. அதுக்கு நான் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். அந்த பேன்ல வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு 3லேருந்து 4 பல்லு வெள்ளைப்பூடு, 4 வத்தல், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு திரிச்சு வச்சுக்கோங்க. இதான் நம்மளோட கடாய் மசாலா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல வந்து மாத்தி வச்சுக்கலாம். மசாலாவை மாத்தி வச்சாச்சு. இப்போ அதே கடாயில வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்க போறோம். எண்ணெய் விட்டு என்ன செஞ்சுக்க போறோம்னா நான் கொஞ்சோண்டு ஆனியன் அண்ட் கேப்சிகம் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு. நான் வந்து ஆனியன் அண்ட் கேப்சிகம் வந்து இப்படி கியூப்ஸ் மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். அதை லேசா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு கடாய் திருப்பி வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே இதுல வந்து நான் கொஞ்சம் பன்னீரை வந்து நல்லா அப்படி கியூப்ஸா ரஃப்லியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த பட்டர்ல இந்த பன்னீர் வந்து ரோஸ்ட் ஆகிருக்கிற டைம்ல நம்ம வறுத்து வச்சோம்ல கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் மல்லி, சீரகம், மிளகு, வத்தல் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம வந்து கடாய் மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கூடுதலா ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்து அரைச்சுக்க போறேன். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கோஸா நல்லா ஒரு பொடி மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் நம்மளோட பன்னீர் எல்லாமே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு பாத்தீங்களா எவ்வளவு தூரம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்குன்னு. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு பவுல்ல வச்சிடலாம். இப்போ நம்ம கடாய் பன்னீருக்கு ஒரு பேஸ் கிரேவி வந்து பண்ண போறோம் ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் வச்சு. அதுக்கு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுல வந்து நான் இன்னைக்கு வந்து என்னெல்லாம் சேர்த்துக்க போறேன்னா ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து நல்லா மெல்லிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கிட்டு கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் டின்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு இது கூட வந்து நான் இன்னைக்கு ஒரு 2 தக்காளியை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தக்காளி வந்து மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து இதுல வந்து இப்போ கொஞ்சோண்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன், மீதி டிஷ்ஷுக்குள்ள உப்பு நம்ம பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிற அளவுக்கு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா தக்காளியுமே நல்லா மசிஞ்சிட்டு எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து கூல் டவுன் பண்ணிட்டு இதை வந்து பியூரி மாதிரி நம்ம மிக்சியில் அடிச்சு எடுத்துக்க போறோம். அடிச்சு எடுத்த பிறகு நம்ம எப்படி கடாய் பன்னீர் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கடாய் பன்னீர் பண்றதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பேன்ல வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே இதுல வந்து நம்ம எதுவும் சேர்க்க போறதில்ல. நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சோம்ல ஆனியன் அண்ட் கேப்சிகம், அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போறோம்னா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல கடாய் மசாலா, அது வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு பியூரி மாதிரி நான் எடுத்து வைக்க சொன்னேன்ல, அந்த பியூரியை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் இன்னைக்கு வந்து கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு வந்து தேவையான அளவு தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல பன்னீர், அதையும் சேர்த்துக்கலாம்.
பட்டரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதே சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டுக்கோங்க. கொஞ்சம் சுண்ட விட்டுக்கோங்க. ட்ரையாக வேணும்னா நல்லா சுண்ட விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக வந்துடும் உங்களோட கிரேவி வந்து. இப்போது நான் வந்து இதை வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தான் எனக்கு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நான் சப்பாத்திஸ் பரோட்டாஸ்க்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். அதனால நான் இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து நான் மூடி போட்டு வந்து சுண்ட வைக்க போகிறேன். மூடி போட்டாச்சு. நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸாக நல்லா கொதிச்சிட்டு இருந்திருக்கு நம்ம கடாய் பன்னீர். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லாவே வந்துருச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். நான் வந்து பரோட்டாஸ் சப்பாத்திஸ் கூட தான் எனக்கு வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி மட்டும் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு தான் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான வந்து கடாய் பன்னீர் ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் சப்பாத்திஸ் பரோட்டாஸ் நான்ஸ் இது மாதிரி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு சப்பாத்திஸ் எப்படி பண்ணணுன்ற லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சாஃப்டாக சப்பாத்திஸ் எப்படி பண்ணுறதுன்னு. அதே மாதிரி நான் பரோட்டாஸ் அதெல்லாம் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மஹில்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you with another recipe. Take care.